இந்த கேம்பெயின் டைம் எப்படின்னு இருக்கு களம்? களம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வெற்றிக்கு மிக பிரகாசமாக. மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு திராவிட மாடலோட ஆட்சி, அதாவது 5 ஆண்டு காலமாக நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்த சாதனைகள் வீடு வீடாக போய் சேர்ந்திருக்கின்றது. அப்பா 3 முறை முதலமைச்சராக இருந்தாங்க. இப்போ இந்த களத்துக்கு போகும்போது மக்கள் என்ன சொல்றாங்க? 3 முறை முதலமைச்சர் என்பது ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு நம்ம அம்மா அவர்கள் இடத்துல விசுவாசமாகவும் நம்பிக்கை பெற்றவராகவும் இருந்தார். அவங்க என்ன வேலைகள் செய்கிறாங்களோ அதை 100% நிறைவேற்றி முடித்தார். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கட்சி வேலையாக இருந்தாலும் சரி, ஆட்சி வந்தார். அந்த ஒரு முதலமைச்சர் ஒரு கிரீடத்தை அவர் என்னைக்குமே தலையில சுமந்தது கிடையாது. அம்மா கொடுத்தாங்க, அதை திருப்பி கொடுத்துட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பார்வை தான். ஆனா மக்களிடத்தில் இவருக்குன்னு ஒரு இது இருக்கு, அமைதியானவர், பணிவானவர், அதிர்ந்து கூட பேச முடியாதவர் அப்படின்னு. அந்த பார்வை தான் இன்னைக்கும் பாக்குறாங்க. திமுகவில் ஓபிஎஸ் இந்த செய்தி கேட்கும்போது இது உண்மையான செய்தி தானா, ஃபேக் நியூஸா, எதுவுமே ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல, என்ன நடக்குது இப்படிதான் பலரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. திமுகவில் ஜாயின் பண்ணும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னாரு? நம்ம ஐயா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை பார்த்த உடனே அவர் மனசார விட்டு பேசினாரு. அதாவது அம்மா அவர்கள் உங்களை எந்த இடத்துல வைத்திருந்தார்களோ அந்த இடத்தில் நான் வைத்திருப்பேன். ஏன்னா நீங்க சட்டசபையில அவரை பார்க்கும்போதும் சரி, வெளியே பார்க்கும்போதும் சரி, அவருடைய அந்த இறுக்கமான அந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. ரொம்ப அது அவரையும் பாதிச்சிருக்கு. ஒரு தனிப்பட்ட மனிதராக அரசியல் களத்தை தாண்டி, அரசியல் கட்சிகளை தாண்டி ஒரு ஒரு அதுதான் மனிதான பாவனம். அந்த ஒரு கருணை உள்ளம், அந்த ஒரு நல்ல மனசு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு. அதான் சொன்னாரு அவரு, நல்லா வச்சுக்கிடுவோம், அதே நேரத்துல நீங்க சரியான முடிவு இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி. அதான் ஐயா அவர்கள் சொல்லுவாரு, அம்மா மறைவுக்கு பிறகு நான் என்னோட தூக்கத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவு வழிகளை சுமந்துதான் டிராவல் பண்ணாரு. எதுக்காக டிராவல் பண்ணாரு? அந்த இயக்கம் நல்லா இருக்கணும், தொண்டர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதான் டிராவல் பண்ணாரு. பட் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. சரி, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இவரவே அரசியல இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி, பல்வேறு வழிகளையும் சோதனைகளையும் கொடுத்து, ஒரு மரியாதை இல்லாம, ஒரு ரெஸ்பெக்ட் எதுவுமே இல்லாம அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறதுனால இவரை முடக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களா. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய களத்துல முதலமைச்சர் ஒரு சிறப்பான ஆட்சியில அதுல பயணப்பட்டாதான். ஏன்னா அவர் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு போயிட்டு இருக்காரு. சிறப்பான ஒரு நிர்வாகம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கனால அவரோட இணைந்து பணியாற்றினால் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு நம்பிக்கைக்குரியவர்ல டாப் ஃபர்ஸ்ட்ல இருந்தவர் திரு ஓபிஎஸ். இப்படிப்பட்ட ஒருத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவாய்ட் பண்றதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? உங்க பார்வையில என்னெல்லாம் தோணுச்சு? என்னோட பார்வையில நான் காலேஜ் முடிச்ச உடனே நான் அரசியலுக்கு வந்துட்டேன். 2001 தேர்தலில் இருந்து இப்ப வரைக்கும் அனைத்து தேர்தல்களையும் நான் பணியாற்றி இருக்கின்றேன். ஒரு தனிப்பட்ட மனிதனாக நான் தாண்டி அவருடைய சன்னா இல்லாம நான் பாக்குற பார்வை அவர் ஒரு தலைவருக்கு உண்டான தகுதி கிடையாது. ஏன்னா தலைவருக்கு மெயின் எல்லாத்தையும் அரவணைக்கிற பக்குவம் வேணும். நம்ம ஐயா அவர்கள்னாலதான் அவருடைய 4.5 வருஷம் ஆட்சியே காப்பாற்றப்பட்டது. அது எதுக்காக அந்த முடிவு எடுத்தோம்னா, கஷ்டப்பட்டு ஃபார்ம் பண்ணாங்க அம்மா, நல்லா நம்மளால இதாயிடக்கூடாதுன்னு ஒரு மனதினால அவர் அந்த முடிவு. பட் அவரையே அவர் கீழே நசுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பொறாமை, அவ்வளவுதான். அவருக்கு பொறாமை இருக்கு. இவர் நம்மளோட வளர்ந்துடும், இதுக்கு மேல என்ன வளர்றதுக்கு இருக்கு? எல்லா பதவியும் அம்மா கொடுத்துட்டாங்க, முதலமைச்சர் வச்சுதான் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல அவர் கட்சி நல்லா இருக்கணும், எல்லாம் ஒன்னா இருக்குன்னு கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க, கடைசி வரைக்கும் பண்ணாரு. பட் அவர் ஒருத்தர் தான் மேல உட்காரணும், மற்ற யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்ற சர்வாதிகாரமான ஒரு போக்கு அவர்கிட்ட இருக்கிறதுனாலதான் இதுக்கெல்லாம் காரணம். அதிமுகவில் நீங்க உங்களுடைய ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதிமுகவை பார்த்துருப்பீங்க.
எப்படியான ஒரு சூழல்ல ஜெயலலிதா இல்லாத அதிமுக எப்படி இருக்கு? அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மா அவர்கள் 2 பேர் தான் டைனமிக் கரிஸ்மேட்டிக் லீடர். அதுக்கு பிறகு ஐயா அவர்களுக்கு நிறைய இருந்துச்சு, மக்கள் செல்வாக்கும் இருந்தது. அதனாலதான் அது கூட இருக்கலாம். அந்த மாதிரி கட்சிகள் இந்த கட்சி அவர்கிட்ட போயிடும் இதாயிடும் அப்படின்னு பொறாமனாலதான் எடப்பாடி இவ்வளவு வேலைகள்லாம் செஞ்சிருக்கு. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு தலைமையை யாருமே ஏத்துக்கல. அதனால அம்மா இல்லாத அதிமுக இன்னைக்கு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ரொம்பவும் கீழ்மட்டத்துல போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியான தோல்விகள். ஒரு எலெக்ஷன்ல ஒரு தேர்தலில் தோல்வியுற்றால் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறணும். அதுதான் ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு, அந்த கட்சிக்கு தலைமைப்படுத்துறதுக்கு ஒரு கிரெடிட். ஆனா கண்டினியூஸா ஒரு 10 தோல்வியும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பெற்று இன்னமும் திருந்தல அப்படின்னா என்னத்த சொல்றதுன்னே எனக்கே தெரியல. இப்ப நம்மளுடைய துணை முதலமைச்சர் கூட சொன்னாரு, அவங்க 2 விரல காமிக்கிறது 11 தோல்வியை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் இன்னொன்னு சொன்னேன், நம்ம இடையில என்ன சொன்னேன்னா, 2 விரல காமிக்கிறது ஒரு விரல் நான் எம்ஜிஆர் வகுத்து கொடுத்த கொள்கைகளையும் சட்ட விதிகளையும் பறித்து விட்டேன். இன்னொரு விரல் அம்மா அவர்களுக்கு கட்சியை வளர்த்த அம்மா அவர்களுடைய அங்கீகாரம், நிரந்தர பொதுச் செயலாளர் அங்கீகாரம் பொதுக்குழுல கொடுக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது, அதையும் நான் பறித்து விட்டேன். ஆக இந்த 2 முக்கியமானதை நான் பறித்துட்டேன் பாருங்க அப்படின்னு ரெட்டவர்களை காமிக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன்.